நாள் மின்னு தன் உணவை தேடி காட்டில் நடந்தபோது வானை தொடும் அளவுக்கு உயர்ந்து நின்ற பிரம்மாண்டமான ஒரு பழைய மரத்தை பார்த்தாள். மரத்தின் அருகே சென்று அதன் பெரிய கிளையில் ஏற்பட்ட விரிசலையும் அதன் ஆபத்தையும் உணர்ந்து மரத்தின் மீது ஏறி கூட்டிலிருந்த பறவைகளை பார்த்து, ஹேய், இந்த மரம் விழப்போகுது, உங்கள் குட்டிகளுடன் உடனே வேறு இடத்துக்கு போங்கள் என்று எச்சரித்தாள். பறவைகள் மின்னுவின் பேச்சை கேட்டு அங்கிருந்து பறந்து சென்றன. சிறிது நேரத்தில் வானம் இருந்து புயல் வலுக்க அருகில் இருந்த முயலை கண்டு, முயலே, சீக்கிரம் இங்கிருந்து போ, மரம் விழும் என எச்சரித்து மற்ற அனைத்து விலங்குகளும் பாதுகாப்பாக செல்வதை உறுதி செய்து ஒரு பெரிய கல்லின் பின்னால் பதுங்கிக்கொண்டாள். அடுத்த கணம் காடே அதிரும் சத்தத்துடன் அந்த பிரம்மாண்டமான பழைய மரம் கீழே விழுந்தது. மரம் விழுந்த பிறகு மின்னு அமைதியாக வெளியே வந்து, நன்றி பெரிய மரமே, நீ எங்களை காத்தாய் என்று மெதுவாக கூறி தான் வைத்திருந்த கடலை ஒன்றை மரத்தின் வேரில் வைத்து தன் நன்றியை செலுத்தினாள். மறுநாள் காலை விழுந்த மரத்தின் வேர் பகுதியிலிருந்து புதிய இளம் கன்றுகள் முளைத்திருப்பதை கண்ட மின்னு, வாழ்க்கை தொடர்கிறது, இதுவே இயற்கையின் அழகு என்று மகிழ்ந்தாள்.